ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 24வது தசகம். ஸ்ரீ பிரஹ்லாத சரித்திரம். हिरण्याक्षे पुत्री प्रवरवपुषा देवभवता हते शोकक्रोधक्लपितत्रुदितिरेतस्य सहजः हिरण्यप्रारम्भकशिपु रमराराति सतसी பிரதிஜாமாதேன தவ கில வதார்த்தம் மதுரிபோ. இந்த 28வது தசகத்தில் பட்டதிரி பிரஹ்லாத சரித்திரத்தை வர்ணிக்கிறார். இந்த 1வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பரை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ வராக அவதாரமாக பெரிய பன்றியின் வடிவில் ஹிரண்யாக்ஷனை வதம் செய்ய பொழுது இவன் கூட பிறந்தவன் ஹிரண்யகசிபு விவேகம் இல்லாததால் துன்பத்தாலும் கோபத்தாலும் உன் மீது துவேஷம் கொண்டு உன்னை கொல்வதாக அசுர சபையில் பிரதிஜை செய்தான் இல்லையா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். விதாதாரம் கோரம் சகலு தபசி த்வானசிரதஹ புரः சாட்சாத் குர்வன் சுரநரமிருகாத்யைரனிதனம் வரம் லப்த்வா த்ருப்தோ ஜகதிஹ பவன் நாயகமிதம் பரிக்ஷுந்தன்னிந்த்ராதஹரதத் திவம் த்வாமக கணயன். இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஹிரண்யகசிபு கடுந்தவம் செய்து பிரம்மாவிடம் இருந்து தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள் முதலியவற்றால் தனக்கு மரணம் வரக்கூடாது என்று வரம் பெற்றான். பிறகு செருக்குடன் ஹிரண்யகசிபு உன்னை பொருட்படுத்தவில்லை. இந்த உலகத்தை துன்புறுத்தி இந்திரனின் ஸ்வர்க்கத்தையும் கைப்பற்றினான் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். நிஹந்தும் த்வாம் பூயஸ்தவ பதமவாப்தஸ்ய சரிபோ பகிர்திருஷ்டேரந்தர்ததிதஹ்ருதயே சூக்ஷ்மவபுஷா ந தன்னுச்சைஸ்தத்ராப்யாகில புவனாந்தே ச மிருகயன் பியாயாதம் மத்வா சகலு ஜிதகாஷினி வப்ருதே. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பரை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஹிரண்யகசிபு கோபம் நாளுக்கு நாள் அதிகமாயிற்று. உன் இருப்பிடமான வைகுண்டத்திற்கு சென்று உன்னை தேடினான். ஆனால் நீ உன் சூஷ்மமான உருவத்துடன் அவனுக்குள்ளே சென்று மறைந்தாய். அப்போது ஹிரண்யகசிபு தன்னை கண்டு பயந்து நீ ஓடி ஒளிந்து விட்டாய் என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான். தான் பெரிய விஜயத்தை வென்றதாக எண்ணிக்கொண்டு தன் ஊருக்கு திரும்பி போனான் இல்லையா குருவாயூரப்பா குருவாயூரப்பரை பார்த்து பட்டதிரி சொல்றார். ததோஸ்ய பிரஹ்லாத சமஜனி சுதோ கர்ப்பவசதௌ முனேர்வீணா பாணேரதிகத பவத் பக்தி மஹிமா சவை ஜாத்யா தைத்ய சிசுரபி சமேத்ய த்வயிரதிம் கதஸ்த்வத் பக்தானாம் பரத பரமோதாஹரணதாம். இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பரை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிறகு ஹிரண்யகசிபுவுக்கு உன் பக்தனான பிரஹ்லாதன் பிறந்தான். இவன் கருவில் இருந்தபோதே ஸ்ரீ நாரதரிடமிருந்து கடவுள் பக்தியின் பெருமையை அறிந்தான். பிறப்பால் அசுரன், ஆனால் உன்னிடத்தில் பக்தி கொண்டு உன் பக்தர்களுக்கு ஒரு உயர்ந்த எடுத்துக்காட்டாக விளங்கினான் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். சுராரீணாம் ஹாஸ்யம் தவ சரணதாஸ்யம் நிஜசுதே சதிருஷ்ட்வா துஷ்டாத்மா குரு பிரசி சிக்ஷச்சிரமமும் குரு ப்ரோக்தம் சாசா விதமிதமபத்ராய திருடமித்யாபாகுர்வன் சர்வம் தவ சரண பக்த்யைவ வவ்ருதே. இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஹிரண்யகசிபு தன் மகன் உன் திருவடிகளில் பக்தி கொண்டிருப்பதை கண்டான். உடனே இவன் விஷ்ணு பக்தர்கள் குழந்தையிடம் வராமல் பாதுகாக்க ஆச்சாரியர்களுக்கு உத்தரவிட்டான். ஆச்சாரியர்கள் அவ்வாறே செய்தனர். ஆனால் குழந்தை பிரஹ்லாதனுக்கு அந்த ஆச்சாரியர்களின் உபதேசம் மோட்சத்திற்கு பயன்படும் என்று தோன்றவில்லை. பகவத் பக்தியே முக்தியை கொடுக்கும் என்று நம்பினான். இப்படி தினமும் உன்னிடம் பக்தியை பிரஹ்லாதன் செய்து வந்தான் இல்லையா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார்.
अधीतेषु श्रेष्ठं किमिति परिपृष्टेदतनये भवद्भक्तिं वद्यामपि गदधिपद्याकुलधृतिः गुरुभ्यो रोषित्वा सहजमधिरस्येत्यभिवितन् वदोपायानस्मिन् व्यतनुत भवत्पादशरणे. இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஒரு நாள் ஹிரண்யகசிபு தன் மகன் பிரகலாதனை மடிமேல் இருத்தி நீ இதுவரை படித்ததில் சிறந்தது எது என்று மகனிடம் கேட்டான். பிரகலாதன் உன்னிடம் உள்ள பக்தியே சிறந்தது என்று பதிலளித்தான். இதை கேட்ட ஹிரண்யகசிபு ஆச்சாரியர்களிடம் சினம் கொண்டான். அதற்கு ஆச்சாரியர்கள் இது இவனுக்கு இயற்கையாகவே உண்டான அறிவு என்று கூறினார்கள். உடனே ஹிரண்யகசிபுவின் திருவடிகளிலேயே அடைக்கலமாக கொண்ட பிரகலாதனை கொல்ல பல வழிகள் செய்தான். இல்லையா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். சூலைராவித்த சுபகுமதிதோ திக்கஜகணைர் மகாசர்ப்பைர்தஷ்டோப்யனசனகாராஹாரவிதுதः गिरीन्द्रावक्षिप्तोऽप्यहः परमात्मन्नयि विभो त्वयि न्यस्तात्मत्वात् किमपि न निपीडामपजत. இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பரை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பரமாத்மாவே அந்த பிரகலாதனை சூலங்களால் குத்தப்பட்டானே, யானைகளின் கூட்டத்தால் மிதிக்கப்பட்டான், பெரும் பாம்புகளால் கடிக்கப்பட்டான், பட்டினி இருந்தான், விஷம் கலந்த உணவு கொடுத்து துன்புறுத்தப்பட்டான், உயர்ந்த மலையிலிருந்து தள்ளப்பட்டான். ஆனால் பிரகலாதனுக்கு இவை ஒன்றும் ஒரு தீங்கும் விளைவிக்கவில்லை. பிரகலாதன் தன்னையே உன்னிடமே ஒப்படைத்தான் அல்லவா? பட்டதிரி குருவாயூரப்பனை விபோ என்று கூறுகிறார். விபோ என்றால் எங்கும் நிறைந்தவர் என்று அர்த்தம். तदच्चङ्गाविष्टः स पुनरधिदुष्टोऽस्य जनको गुरुक्त्या तत्केहे किल वरुणपाशैस्तमरुणत् कुरोश्चासन्नित्ये स पुनरनुगान् दैत्यतनयान् भवद्भक्तेस्तत्त्वं परममपि विज्ञानमसिषत्. இந்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஹிரண்யகசிபு ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி பிரகலாதனை இல்லத்தில் வருண பாசத்தால் கட்டி வைத்தான். இல்லையா குருவாயூரப்பா? அந்த பிரகலாதன் ஆசிரியர்கள் இல்லாத போது தன்னோடு இருந்த அசுர குழந்தைகளுக்கு உன்னுடைய பக்தி தத்துவம், சிறந்த ஞானம் இவற்றை உபதேசித்தான் இல்லையா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். பிதா ஸ்ருண்வன் பால பிரகரமகிலம் த்வத்ஸ்துதி பரம் ருஷாந்த பிராஹைனம் குலஹதக கஸ்தே ஃபலமிதி ஃபலம் மே வைகுண்டஸ்தவ ச ஜகதாம் சாபி சபலம் ச ஏவ த்ரைலோக்யம் சகலமிதி தீரோ யமகதீத். இந்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரகலாதன் எல்லா அசுர குழந்தைகளுக்கும் உன்னை துதிக்கும்படி செய்ததை அறிந்த ஹிரண்யகசிபு மிகவும் கோபம் கொண்டு பிரகலாதனை அதட்டி, குலத்தை கெடுப்பவனே, உனக்கு உறுதுணையாக இருப்பவன் யார் என்று கேட்டான். உடனே துணிவுமிக்க பிரகலாதன், எனக்கு உறுதுணையாக வைகுண்டத்தில் இருக்கும் நாராயணனே, இவர் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் அவர்தான் பலம். 3 உலகங்களும் எல்லாமே அந்த நாராயணன் தான் என்று தைரியமாக பதில் சொன்னான் அந்த சின்ன குழந்தை பிரகலாதன். ஹரே ख्वासौ सकल जगदात्मा हरिरिति प्रपिन्ने स्मस्तम्भं चलितकरवाळोदिति सुतः अदः पश्चात् विष्णो न हि वदितुमीशोऽस्मि सहसा कृपात्मन् विश्वात्मन् पवनपुरवासिन् मृडय माम्. सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द. இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரகலாதன் எல்லா உலகமும் பகவான் நாராயணன் தான் என்று கூறினவுடன் ஹிரண்யகசிபு இந்த ஹரி எங்கே என்று கூறிக்கொண்டு எதிரில் இருக்கும் தூணை தன் வாளினால் பிளந்தான். படீரென்று பிளந்து அதிலிருந்து நீ மனிதனாயும் சிங்கமாயும் நரசிம்மராகவும் பக்தன் பிரகலாதனுடைய வார்த்தையை சத்தியமாக்குவதற்கு
தூணிலிருந்து வெளிவந்தாய். இந்த நரசிம்ம அவதாரத்தை நினைத்த பட்டதிரி வாய் தழுத்து பேச முடியாமல் ஆகிவிட்டார். நரசிம்ம அவதாரத்தை சொல்ல முடியவில்லையே குருவாயூரப்பா என்று பட்டதிரி கதறினார். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.